ஹலோ. நீங்கள் யாராவது கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் மேலே ஏதாவது கேஸ் ஆகிருக்கா? கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? சரி, போனதில்லைனாலும் நம்ம விஷுவலைஸாக நிறையா படத்துலேயே அது பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து யார் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பா? ஜட்ஜு. யாரெல்லாம் பேசுவா? லாயர், அப்புறம் அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க. இவ்வளோ தான் நம்ம படித்தது, ஆனால் நம்ம பார்த்தது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போது தான் ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, லாயர்ஸ் எல்லாம் வாதாடுறாங்க. லாயர்ஸ் வாதாடுவாங்க, ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. பட் ஆனால் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக, ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜூரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜூரிஸ்னால் நார்மலாக பொதுமக்கள் ஒரு 10 பேர் அந்த கோர்ட்டில் உட்காந்துருப்பாங்க. என்ன 2 சைடான வாதத்தையும் பார்ப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ அவ்வளோ படிச்சுட்டு போன ஜட்ஜ் சொன்னாலும் ஜூரிஸ் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். பரவாயில்லையே, அப்போ ஏன் இந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான். ஸோ ஓகே, ஜூரிஸை பற்றி சொல்கிறதுக்கு என்ன நிறையா இருக்குது. சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.